இரண்டாம் கட்ட சிகிச்சைக்காக கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி அமெரிக்கா சென்ற விஜயகாந்த் இன்று அதிகாலை 1:30 மணி அளவில் சென்னை வந்தடைந்தார். சென்னை வந்தடைந்த அவர் சென்னை விமானத்தில் இருக்கக்கூடிய ஓய்வறையில் ஓய்வெடுத்து வந்தார். காலை 8:30 மணி அளவில் சென்னை விமான நிலையத்தை விட்டு வெளியில் வந்து தொண்டர்கள் சந்திப்பதாக அவரது நிகழ்ச்சி நிறைவேறியிருந்தது. இந்த சூழலில் உடல்நிலை ஒத்து வராத காரணத்தினால் தொடர்ந்து 11 மணி நேரத்துக்கு மேலாக சென்னை விமான நிலையத்தில் உள்ள ஓய்வறையிலேயே விஜயகாந்த் மற்றும் அவரது மனைவி பிரேமலதா மற்றும் மகன் சண்முக பாண்டியன் உள்ளிட்டோர் இருந்து வருகிறார்கள். விஜயகாந்திற்கு தற்போது ஓய்வு தேவைப்படுகின்ற காரணத்தினாலும் விமான நிலையத்தை விட்டு வெளியில் வர முடியாத சூழல் அவருக்கு இருக்கின்ற காரணத்தினாலும் தற்போது தொடர்ந்து 11 மணி நேரத்துக்கு மேலாக விஜயகாந்த் அவர்கள் சென்னை விமான நிலையத்திலேயே இருந்து வருகிறார். அவரை வரவேற்பதற்காக விமான நிலையத்திற்கு வெளியே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் காலை 7 மணியிலிருந்து தொடர்ந்து குவிய தொடங்கினர். இன்னும் தொண்டர்கள் எண்ணிக்கை கடும் வெயிலையும் பொருட்படுத்தாது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் விஜயகாந்த் உடல்நிலை பரிசோதிக்க அவர் வழக்கமாக பரிசோதனை மேற்கொள்ளும் சென்னை போரூர் இருக்கக்கூடிய மியாட் மருத்துவமனையை சேர்ந்த ஒரு மருத்துவர் மற்றும் ஒரு செவிலியர் உள்ளிட்டோர் தற்போது விமானத்திற்கு உள்ளே சென்றிருக்கிறார்கள். இங்கு ஓய்வறையில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய விஜயகாந்தின் உடல்நிலையை அவர்கள் தற்போது பரிசோதித்து வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வெளியில் வந்தால் வெளியில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை அவர்கள் உடல்நிலை தாங்குகின்ற சூழல் காணப்படுகிறதா, அவரது உடல்நிலையில் எந்த மாதிரியான முன்னேற்றங்கள் தொடர்ந்து ஏற்பட்டிருக்கிறது, எதுவுமே ஏற்படவில்லை என்றால் அவர் உடல்நிலைக்கு முன்னேற்றத்தை கொண்டு வருவது எப்படி என்பது குறித்த ஒரு ஆலோசனையை குடும்பத்தினரிடம் கேட்டு அதற்கேற்ப தற்போது விஜயகாந்திற்கு சென்னை விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய ஓய்வறையிலேயே சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சிகிச்சை முடிவுற்ற பிற்பாடுதான் அவர் விமானத்தை விட்டு வெளியில் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக விஜயகாந்த் அவர்கள் சென்னை விமான நிலையத்திலிருந்து பிரச்சார வாகனம் மூலமாக சில கோயில் நிலையக்கூடிய இருந்தது. ஆனால் தற்போது நிலவரப்படி இடையில் அவரது உடல்நிலை மோசமான காரணத்தினால் அவரது பயணத்திட்டமானது கார் வழியாக பிரச்சார நாற்காலி மூலம் அமர வைக்கப்பட்டு இங்கிருந்து கார் மூலமாக நல்ல உடல்நிலை காரணத்தினால் தற்போது பிரச்சார வாகனத்திலே அவர் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். அப்போது வெளியே வருகிறார் விஜயகாந்த் அவர்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து 11 மணி நேரத்துக்கு மேலாக ஓய்வறையில் இருந்த தேமுதிக நிறுவனர் மற்றும் பொதுச் செயலாளர் விஜயகாந்த், அவரது மனைவி பிரேமலதா மற்றும் இரண்டாவது மகன் சண்முக பாண்டியன் உள்ளிட்டோர் தற்போது சென்னை விமான நிலையத்தை விட்டு வெளியே வருகிறார்கள். காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடல்நிலை தற்போது சீரானதை தொடர்ந்து வெளியே வருவதற்கான உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து தற்போது விஜயகாந்த் அவர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறார். அதை பற்றியே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜயகாந்த் வருகையை முன்னிட்டு விமானத்திற்கு வெளியே காத்திருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்கள் உற்சாக மிகுதியின் காரணமாக தற்போது கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். சென்னை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு வெளியே 2000க்கும் மேற்பட்ட தேமுதிக தொண்டர்கள் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தற்போது விஜயகாந்தின் வருகையை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தற்போது இங்கே விஜயகாந்த் வருகையை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். தொடர்ந்து இந்த விஜயகாந்த் வெளியே நிகழ்ச்சி காட்சியை பார்க்க முடிகிறது. தொண்டர்களின் ஆரவாரமான கரகோஷங்களோடு விஜயகாந்த் வந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 2 மாத காலமாக அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் புத்துணர்ச்சியோடு தற்போது சென்னைக்கு திரும்பியிருக்கிறார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான இறுதி முடிவை விஜயகாந்த் எடுக்க வருகின்ற காரணத்தினால் தற்போது தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்கள் மத்தியில் அவர்களுக்கான எதிர்பார்ப்பு பலமாக இருந்திருக்கிறது. விஜயகாந்தை வரவேற்று பலமாக அவர்கள் கோஷமிட்டு வருகிறார்கள். விஜயகாந்த் மற்றும் அவரது மனைவி பிரேமலதா, இரண்டாவது மகன் சண்முக பாண்டியன் உள்ளிட்டோரை விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய் பிரபாகரன் மற்றும் தேமுதிக துணை செயலாளர் விஜயகாந்தின் மைத்துனருமான LK சுதீஷ் வரவேற்று தற்போது வாகனத்தில் அழைத்து செல்கிறார். தொடர்ந்து தொண்டர்களின் பலமான கோஷங்கள், வாழ்த்து கோஷங்கள், வரவேற்புகளுக்கு இடையே விஜயகாந்த் தற்போது வந்து கொண்டிருக்கிறார். விஜயகாந்தின் வருகையை எதிர்நோக்கி இங்கு காத்திருந்த கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு மேலமாக சென்னை விமானத்தில் காத்திருந்த ஏராளமான தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்கள் தற்போது அவரை பார்த்து உற்சாகத்துடன் கையை அசைத்து தங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 2 மாத காலமாக வெளிநாட்டு சிகிச்சை இருந்த தனது தலைவனை பார்க்கின்ற ஆவலில் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்கள் திரும்பியிருக்கிறார்கள். மேலும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஏறத்தாழ உறுதியாகின்ற சூழ்நிலையில் அந்த கூட்டணிக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இடம்பெறுவது குறித்தும் இன்றைய தினம் ஒரு விஜயகாந்த் ஒரு நல்ல முடிவை எடுப்பார் என்ற ஒரு தகவலையும் நம்மிடம் தேசிய முற்போக்கு திராவிட கழக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது விமானத்தில் வெளியே காத்திருக்கக்கூடிய பிரச்சார வாகனத்தில் விஜயகாந்த் ஏறி தற்போது இங்கிருந்து புறப்படவிருக்கிறார். அவருடன் அவரது மனைவி பிரேமலதா மற்றும் சண்முக பாண்டியன், LK சுதீஷ், விஜய பிரபாகரன், பார்த்தசாரதி உள்ளிட்டோரும் இங்கிருந்து புறப்படவிருக்கிறார்கள். பேட்டரி காரில் விமான நிலையத்தில் உள்ளே இருந்து தற்போது வெளியே வந்திருந்த விஜயகாந்த்
இருக்கக்கூடிய பிரச்சார வாகனத்திற்கு ஏறவிருக்கிறார். தொடர்ந்து தொண்டர்களின் உற்சாகமான மனநிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் உற்சாகமான வரவேற்புடன் விஜயகாந்த் இங்கு வந்திருக்கிறார். கடந்த முறை அமெரிக்கா சென்று திரும்பிய போது இல்லாத உற்சாகம் இந்த முறை தேமுதிக தொண்டர்களில் காணப்படுகிறது. இதற்கு காரணமாக இருப்பது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருகின்ற நேரத்தில் அவருடைய குடின் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகின்றது. இப்போது விஜயகாந்த் தொண்டர்களை பார்த்து வணக்கம் வைத்து உற்சாகமாக பேசி வருகிறார். விஜயகாந்த் தொண்டர்களை பார்த்து அவரும் தொண்டர்களின் வணக்கத்திற்கு பதில் வணக்கம் தெரிவித்து தற்போது இந்த பிரச்சார வாகனத்தில் ஏறவிருக்கிறார். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை விமான நிலையத்தில் இருந்து வெளியே வந்திருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தற்போது பிரச்சார தயாராக இருக்கக்கூடிய தனது வழக்கமாக தாம் பயன்படுத்தக்கூடிய பிரச்சார வாகனத்தில் ஏறி இங்கிருந்து செல்லவிருக்கிறார், புறப்படவிருக்கிறார். அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரது உடல்நிலை சீரான பிறகு அவர் இங்கிருந்து புறப்படவிருக்கிறார். தாயகம் திரும்பிய விஜயகாந்தை வரவேற்கும் விதமாக சென்னை விமான நிலையத்தின் மேற்பகுதியில் இருக்கக்கூடிய தேமுதிக தொண்டர்கள் மலர்களை தூவி விஜயகாந்தை வரவேற்கிறார்கள். தற்போது அவர்கள் விஜயகாந்த் இந்த பிரச்சார வாகனத்தில் ஏறி இருக்கிறார். இங்கிருந்து சில நொடிகளில் அவரது வாகனம் புறப்படவிருக்கிறது. நேராக கோயம்பேடில் இருக்கக்கூடிய தனது அலுவலகத்திற்கு செல்லவிருக்கிறார். அதன் பிறகு சாலைக்கு இருக்கக்கூடிய தனது இல்லத்திற்கு சென்று ஓய்வெடுக்கிறார் விஜயகாந்த். சென்னை விமான நிலையத்திலிருந்து தற்போது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மனைவி பிரேமலதா, சண்முக பாண்டியன், விஜய பிரபாகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இங்கிருந்து அவருடனே இந்த பிரச்சார வாகனத்தில் ஏறி புறப்பட. ராமகிருஷ்ணா, தற்போது விஜயகாந்த் சென்னை விமான நிலையத்தில் 11 மணி நேரத்திற்கு பிறகு தற்போது வெளியில் வந்துள்ளார். இதன் காரணமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சிகள்ல ஏதாவது மாற்றம் செய்யப்பட்டுள்ளதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? விஜயகாந்த் உடல்நிலை நன்கு தேறிய பிறகு தற்போது வெளியில் வந்திருக்கிறார். அவர் உடல்நிலையை மருத்துவர்கள் முழுமையாக பரிசோதித்து வெளியில் செல்லலாம் என்ற உறுதியளித்த பிற்பாடு தற்போது விஜயகாந்த் அவர்கள் விமான நிலையத்திற்கு வெளியில் வந்திருக்கிறார். தற்போது பிரச்சார வாகனத்தில் ஏறி நேராக தனது சாலை கிராமத்தில் இருக்கக்கூடிய தனது இல்லத்துக்கு செல்லவிருக்கிறார். அங்கே சிறிது நேரம் ஓய்வுக்கு பிறகு அடுத்த கட்டமாக ஏற்கனவே திட்டமிட்ட நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்ளவிருக்கிறார். குறிப்பாக தேமுதிக, அதிமுக மற்றும் பாஜக இடையே நடைபெற இருக்கக்கூடிய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் விஜயகாந்த் இன்று மாலைக்கு மேலாகவோ அல்லது நாளை காலையோ பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விஜயகாந்த் உடல்நிலை தொடர்ந்து நன்றாக இருக்கிற காரணத்தால் திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சிகளில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தற்போது விஜயகாந்த் வீட்டுக்கு சென்று ஓய்விற்கு பிறகு கூட்டணி தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தையில் அவர் ஈடுபடவிருக்கிறார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.